மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குறது விடுதலை போலீஸ் அகாடமி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எப்போ வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக இந்த வீடியோவில் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு A to இன்ஃபர்மேஷன் தெரியும். எப்போ வரும் எப்போ வராதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் 3 வகையை நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்கவங்க, நான் எஸ்ஐக்கு மட்டும் தான் படிக்கக்கூடியவங்க, நான் எஸ்ஐக்கு மட்டும் தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ரெண்டாவது கேட்டகரி என்னென்னா, நான் டிகிரி முடிச்சிருக்கேன், எஸ்ஐ எழுதுவேன், போலீஸ் எழுதுவேன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, நான் போலீஸ் மட்டும் தான் படிப்பேன், போலீஸ் மட்டும் தான் எழுதுவேன், நான் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேட்டகரி இருக்காங்க. எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் சார், நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் சார், நீங்களாவது சொல்லுங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்துட்டு வீடியோ போடணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம சட்டசபையில் வந்து காவல்துறை மானிய கோரிக்கை வந்து ஏப்ரல் 28 சம்திங், சரிங்களா? ஏப்ரல், ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தேதி 2, இன்னும் ஒரு நாள் இருக்குது, இன்னும் ஒரு 27 26 நாள் 27 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக பின்னாடி ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, ஏஆருக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, டிஎஸ்பிக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, ஃபயருக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்ட்டு அதுக்கான ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நடந்துகிட்ருக்கு. அது நடந்து முடிஞ்சு இப்போ வேக்கண்ட் எவ்வளோ இருக்குங்கிற சட்டசபைக்கு அந்த அறிக்கை கொடுத்துட்டாங்க. காவல்துறை மானிய கோரிக்கையில் வந்து இந்த ஆண்டு எத்தனை வேக்கண்ட் போலீஸ் நாங்கள் ஆள் எடுக்க போகிறோம், இந்த ஆண்டு எத்தனை எஸ்ஐ நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கான எல்லா ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இப்போ சட்டசபையில் அறிக்கையில் இருக்குது, ஏப்ரல் 28, 29 அந்த அது சம்மந்தமாக முதலமைச்சரே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆண்டுலேருந்து இத்தனை பேர் நாங்கள் எடுக்க போகிறோன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போது அதுக்கான ப்ராசஸ் பின்னாடி போய்கிட்டே தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இப்போ வராத மாதிரி தான் தெரியும். ஏன்னா என்னடா யாருக்காக இருந்தாலும் கஷ்டம் இருக்குது தான் சார். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரலை, ஆனால் போன வருஷமே வரலைங்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களோட மனசில் வந்து அந்த வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பின்னாடி ப்ராசஸ் போய்கிட்டே தான் இருக்குது நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக. அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி படிச்சிருந்து உங்களுக்கு நல்லது தானே. ஏன் அதை நீங்கள் ஒரு மாதிரி சோர்வாக படிக்கிறீங்க? என்றைக்கு வந்தாலுமே அது நம்ம அட்டன் பண்ண தான் போகிறோம். என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் நம்ம பரிசு எழுத தான் போகிறோம், படிக்க தான் போகிறோம். அப்புறம் ஏன் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? இப்போது நாளைக்கே நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட முடியுமா? எக்ஸாம் எழுதி முடித்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதம் 2 மாதம் ஃபிசிக்கல் வச்சுருவாங்க. நம்ம ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிட முடியுமா? உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களோட உடம்பு ஃபிசிக்கல் உங்கள் உடம்பு வந்து ஃபிசிக்கலுக்கு கரெக்டாக இருக்கா, பக்காவாக இருக்கா? நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அது சரி பண்ணுறதுக்கு இந்த கேப் வந்து நம்ம படிக்கிறதுக்கும் நம்மளோட தவறுகளை திருத்திக்கிறதுக்குமான தவிர கால்ஃபுரம் வந்ததுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அரைகுறையாக படிச்சுட்டு அரைகுறையாக எக்ஸாம் அட்டன் பண்ணுறது கஷ்டம். அதனால் சிரமம், அது வேண்டாம். என்னென்னா இப்போ டைம் இருக்குது. இப்போது நம்மள ஒரு ப்ரீட் பண்ணலாமா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதம் தான் காவல்துறை மானிய கோரிக்கையை வந்து விட்றாங்க. அப்படிங்கும்போது மே ஜூனில் கால்ஃபர் எதிர்பார்க்கலாம்னு வச்சுட்டோம் அப்படின்னா, மே ஜூன் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி டைமில் எக்ஸாம் வைக்க வாய்ப்பு இருக்குது, மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி டைம் வச்சா கூட மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 5 மாதம் இருக்குது. 5 மாதம் இருக்குது. 5 மாதம் இருக்கப்போ தாராளமாக படிக்கலாம் தானே? தாராளமாக படிக்கலாம்ல. அப்புறம் அதுக்கான இவ்வளோ ஒரு சந்தேகம்? நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் வந்துட்டு போட்டோம், அது நமக்கு தேவையே கிடையாது. டைம் இருக்குது, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் நம்ம வீடியோவே போட்டோம். நம்ம 6th to 10th என்னென்ன பாடம் படிக்கணும், என்னென்ன பாடம் படிக்க தேவை கிடையாது. ஜஸ்ட்டு ரீட் பண்ண பாடங்கள் இருந்தால் போதும். இந்த பாடம் நீங்கள் படிக்கவே தேவையில்லை. இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் சமூக அறிவியலுக்கும் போட்டாச்சு, சயின்ஸுக்கும் போட்டாச்சு, அறிவியலுக்கும் போட்டாச்சு. அப்போ நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இது ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்காக இந்த வீடியோ, மற்ற யாருக்கும் கிடையாது. படிக்கக்கூடியவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு படிக்கக்கூடியவங்க நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சந்தேகப்பட்டுட்டு வருமானு சந்தேகப்பட்டு படிக்கிறவங்க நல்லாவும் படிக்கவும் முடியாது, எக்ஸாம் நல்லா கிளியர் பண்ணவும் முடியாது. சந்தேகங்களை தூக்கி போட்டு நோட்டிஃபிகேஷன் வர்றது உறுதி, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதான் இந்த வீடியோ சொல்லணும்னு தோணுச்சு. இன்னும் சைக்காலஜி எப்படி படிக்கணும், என்ன டாப்பிக்குங்கிற வீடியோ அடுத்தடுத்து வரும். நம்ம சேனல் வந்து போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடியவங்க மாணவர்கள் மணிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் முழுக்க போலீஸுக்கு மட்டும்தான், வேறு எதுக்குமே கிடையாது, சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்தான்னா வரட்டுன்னா நம்ம வேலை படிக்கிற வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் வரட்டும், நம்ம எக்ஸாம் எழுதுவோம், கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். பாய்.